ஜனநாயகம் படம் ஏன் ரிலீஸ் ஆகல? அதுல இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது முதல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி சிபிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் கீழ ஃபங்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே அந்த படத்துல இருக்கக்கூடிய காட்சிகள், கதை அமைப்புகள் வந்து இந்திய ஒருமைப்பாடு, இந்திய இறையாண்மை, வெளி நட்புறவு நாடுகளை பத்தியோ அல்லது அவமதிப்பு அல்லது வேற குற்ற செயல்ல ஈடுபடும் மாதிரியான காட்சிகள் இருக்கா? இது போன்ற விஷயங்கள் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அந்த சிபிஎஃப்சி அமைப்பு வந்து நமக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னா அதுல சில கேட்டகரி டைப் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் டைப் இருக்கு. அது யூ சர்டிபிகேட் இருக்கு, யூ பை ஏ இருக்கு, ஏ இருக்கு, எஸ் சர்டிபிகேட்ஸ். இது போன்ற டைப்ஸ் ஆஃப் சர்டிபிகேட் கொடுத்து தான் அந்த மூவிக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மூவியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த ஜனநாயகன் படத்துல என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஜனநாயகம் படம் சிபிஎஃப்சிக்கு வந்து பிலிம் வந்து டிசம்பர் 18 2025 வந்து போட்டு காட்டியிருக்காங்க. அவங்க வந்து சில காட்சிகளை மாத்தி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சில டைலாக்ஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை ஏற்றுக்கொண்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி மாத்திட்டு மாடிஃபை பண்ணிட்டு திரும்ப 1 வீக்ல திரும்ப சிபிஎஃப்சிக்கு அந்த படத்தை வந்து போட்டு காட்டியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூபிஏ கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா சர்டிபிகேட் கொடுக்கல, கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து ஜனவரி 5ஆம் தேதி வந்து சிபிஎஃப்சி அந்த அமைப்புல இருந்து ஒரு மெயில் வருது ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு. என்ன மெயில்னு பாத்தீங்கன்னா, உங்க படத்துக்கு வந்து சீஃப், அதாவது இவங்கலாம் வந்து ரெஜினல், சென்னையெல்லாம் வந்து ரெஜினல் ஆபீஸ், எங்களோட சேர்பர்சன் அதாவது எங்களோட தலைவர் பார்த்துட்டு தான் உங்க படத்துக்கு சர்டிபிகேட் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கு. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்பதான் ஜனவரி 5க்கு முன்னாடி தான் ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு சிபிஎஃப்சிக்கு போயிருக்கு. என்னன்னா, இந்த படத்துல வந்து எங்களுடைய மத உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி சில காட்சிகள் இருக்கு மற்றும் அதுல ராணுவத்தோட லோகோ, நம்ம இந்தியன் ஆர்மியோட லோகோவை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து பிரியர் பர்மிஷன் இது போன்ற விஷயங்கள்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் சிபிஎஃப்சி என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய சேர்பர்சன் பார்த்தா தான் உங்க மூவிக்கு நாங்க சர்டிபிகேட் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மெயில் கொடுத்திருக்காங்க.